சிஎம் ஜோசப் விஜய் அவருடைய சீட்ல ஏன் ஒயிட் டவல் வைக்கவே கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? இந்தியா முழுக்க இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்கு. குறிப்பாக இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலில் ஒயிட் டவல் கல்ச்சர் அப்படின்றது பழக்கமாகவே போயிடுச்சு. நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்போசிங்காக இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பாரம்பரியமாக ஒயிட்டை யூஸ் பண்ணாங்க. அது ஒரு சிம்பிள் சிட்டியை காட்டும், அது ஒரு க்ளீன்னஸை காட்டும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ட்ரெஸ்ஸாக அவங்க யூஸ் பண்ணாங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அப்படின்னு சொல்லி அரசியலில் இருக்கக்கூடியவங்க அந்த ஒயிட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு விஜயுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம் அவருடைய சீட்லேருந்து அந்த ஒயிட் டவலை எடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தினுடைய அடையாளத்தை சிஎம் விஜய் என்ன பண்ணாரு, அவருடைய அந்த சீட்லேருந்து ஒயிட் டவலை எடுத்து போட்டு உட்கார்ந்தாரு. இது பார்த்தீங்களா, என்னோட சிஎம் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் சோசியல் மீடியாவில் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. எங்களுடைய விஜய் ஒரு வாரத்தில் பல வேலைகள்லாம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றீங்களே, எல்லாமே கடந்த ஆட்சியில் நடந்ததை இவர் தொடர்றார். அது தொடர்றதை கூட டைட்டிலை மட்டும் இவர் மாத்திட்டார், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஏன் இப்படி அலம்பரம் பண்றீங்க?